ஹரிஷ், நான் உனக்கு ஒரு 100 ரூபா அனுப்பியிருக்கேன்டா. கடையில ஏதாச்சும் வாங்கி சாப்பிட்டுக்கோ. இல்லம்மா பரவாயில்லம்மா, நான் சும்மா ஏதாவது ரசம் ஏதாவது வச்சு சாப்பிட்டுக்கிறேன். என் செல்லம். ஏய், ஏதாச்சும் டவுட்னா அம்மா கால் பண்ணு. சரிம்மா. குட் பாய். ஹலோ சொல்றா. அம்மா எந்த தோசைம்மா சாப்பாடு வேணும்? ஏய், அந்த அலுவலக தோசை இருக்கும் பாருடா. சரி ஓகேம்மா. அம்மா இந்த 25 லிட்டர் தண்ணி கேன் இருக்கு, அந்த சில்வர் தோசையும் தண்ணி இருக்கு, எந்த தண்ணியில உழவு இருக்குது? ஏய், ரெண்டுமே நல்ல தண்ணி தான்டா, நீ எதுல வேணுமோ ஊத்திக்கோ. சரி ஓகே. அம்மா கல் உப்பு போடணுமா சால்ட் உப்பு போடணுமா? கல்லுப்பே போட்டுக்கோடா. சரி ஓகே. இப்போ என்னடா வேணும்? அம்மா கலர் கலரா அரிசி வச்சுக்கீங்கம்மா, எதுமா போடணும்? டேய், புழுங்கல் அரிசி போடுறா. புழுங்கல் அரிசினா? டேய், அந்த வெள்ளை கலர் பக்கெட்ல ரெட் கலர் பொடி போட்டுருக்கா. அதுதான் இது. சரி அப்ப அந்த செல்ஃபி கீழே ஏதோ ப்ரௌன் கலர் இது, அது கோதுமைடா. அப்படி இதானே? சரி ஓகேம்மா. அம்மா எவ்வளோ ஆகுமா அரிசி போடணும்? நான் மட்டும் தானே சாப்பிட போறேன். அம்மா அரிசி கழுவி தானே போடணும். அம்மா அரிசி தண்ணி கொதிச்சிட்டு அப்புறம் போடணுமா இல்லாட்டி இப்பயே போட்டுருவா? அம்மா அடுப்பு ஹைல இருக்கணுமா லோல இருக்கணுமா மீடியம்ல இருக்கணுமா? அம்மா அரிசி வெந்துச்சான்னு எப்படிமா தெரியும்? அம்மா வெந்துச்சு, இப்போ எப்படி அதுல இருக்க தண்ணியில ஊத்துறது? துணி கட்டியா? அம்மா ரொம்ப சூடா இருக்குமா, எப்பவுமே ஊத்துறது? அம்மா இந்த தண்ணி எங்கம்மா ஊத்துறோம்? ஒரு வழியா சாதம் வச்சு முடிச்சுட்டாமா, ஈஸியா தான்மா இது சமையல். அப்பாடா சூப்பர்டா. சரி நெக்ஸ்ட் ரசம் வைக்கணும், இது கால் பண்றேன். ஹலோ சொல்லுமா. நெட்வொர்க் இல்ல நினைக்கிறேன்டா. ஏய் அப்புறமா பண்ணு. பை. அம்மா அனோரா சாமி, இப்போ எப்படி ரசம் வைக்கிறது? சரி ஹோட்டல்ல சாப்பிட்டுப்போம். ஸ்கூல்ல ஒரு மூளை விடாம எல்லா மூளையும் பார்த்துட்டேன்டா, எல்லா மிஸ்ஸும் வந்துட்டாங்க. ஆனா மேக்ஸ் சார் மட்டும் வரல. ஸ்டாஃப் ரூம்ல எல்லா இடத்துலயும் பார்த்துட்டேன், எங்கேயுமே வரல. டேய் மேக்ஸ் சாரை பார்த்தேன்டா, 8th கிளாஸ் எடுத்துருந்தாரா. அப்போ குத்து வர்றா போ. பேப்பர் இன்னும் கரெக்ஷன் பண்ணல, நாளைக்கு கொடுக்குறேன். பாத்தியா மச்சா, இதுங்கெல்லாம் சும்மா பேப்பர் மிஸ்ன்னு கை தூக்கிதுங்க. ஃபெயில் ஆனாதானே அந்த பயம் என்னன்னு தெரியும். அம்மா அப்பா சம்பாடிடா, வந்துருச்சு. நீ ஃபெயில் தானே? எப்படி பாஸ் ஆனே தெரியலடா, ஆனா பாஸ் ஆகிட்டேன். தெரியாம தானே பாஸ் ஆனேன். பரவாயில்ல விடு. எவ்வளோ மார்க்கு? 98. என்னடா நல்லா பாடுறா. இப்போ ஆனா கையில பேப்பர் இல்ல. டேய் நான் ஜஸ்ட் பாஸ்டா, 35. பாஸ் ஆகிட்டியா? நான் ஃபெயில் ஆகிட்டேன். பேப்பர் கூட யாழ்னி இங்க பத்தியா? பிடிஎஸ். பிடிஎஸ்ஸா? பிடிஎஸ் பென்னு. பிடிஎஸ்ல பென்னா? வாவ், இது மாதிரி என்கிட்ட நிறைய ஃபேன்சி பென் இருக்கே. இதெல்லாம் எங்கடா வாங்குறது? தோ இங்க தெரியல டேக் ப்ராடக்ட், இதை கிளிக் பண்ணி வாங்கிக்கோ. மிஸ் இந்த கொஸ்டினுக்கு மார்க்கே போடல மிஸ். தப்பா எழுதிட்டு மார்க் போடுவாங்க உனக்கு. ஹரிஷ் மட்டும் மார்க் போடுறீங்க மிஸ். ஹரிஷா கூப்பிடுவானே. ஹரிஷ் மிஸ் கூப்பிடுறாங்கடா. இதோ வர மிஸ். மிஸ் பேப்பர் குடுறா. இந்த क्वेश्चनக்கு மார்க் கிடையாது, -3. இந்த ஃபெயில். என்ன எல்லாரும் இவனை பார்த்து கத்திட்டு இருக்கீங்க? இவன் வீட்டுக்குள்ள இருந்தாலே ஒரே அசிங்கமா இருக்குது. வரவங்க போறவங்க எல்லாம் கேவலமா பாக்குறாங்க. அதான் வெளியே ஒரு ஓரமா வச்சிடலான்னு இருக்கிறேன். சாமி ரூமுக்கு எதிரிலே இருக்கு, அப்படி இருந்தா நல்லா இருக்குமா என்ன? ஆமாண்ணா, ஒரே ஸ்மெல்லு. அவன் வெளில இருந்தா தான் கரெக்டா இருக்கும். வெளில போடா. வெளியே போ. போடா. எல்லாரும் நிறுத்துங்க, அவன் இங்கதான் இருப்பான். அவன் அப்படி உனக்கு என்னடா பண்ணிட்டான்? என்ன பண்ணிட்டானா? டேய் வேணாண்டா விடுறா. நீ கம்னுறா, நான் சொல்லுவேன். எனக்கு எப்பெல்லாம் அவசரமோ இவன் தான் என் கூட நின்னான். என் கஷ்டத்தை உங்ககிட்ட சொல்லும் போது கஷ்டத்தை கேட்காம இந்த வயசுல உனக்கு என்னடா கஷ்டம்னு கேட்பீங்க. ஆனா இவன் தான் நான் புலம்புறது ஃபுல்லா கேட்பான். அன்னைக்கு சயின்ஸ் ப்ராஜெக்ட் பண்ணேன், நீங்க கூட சூப்பர் டூப்பர்னு என்ன பாராட்டினீங்களே, அந்த ஐடியா யார் குத்துது? இவன் குத்ததுதான். புத்தருக்கு போதி மரம் எப்படியோ இந்த ஹரிஷ்க்கு இந்த கக்கூஸ்ரா.
அப்புறம் உள்ள ஒரு நேரம் என்னடா பண்ணுவேன்னு கேட்பீங்களா? அப்போலாம் அப்பாத்தி கேக்கேனா நல்லா தேய்ச்சா நல்லா பளபளன்னு இருப்பேன். என்ன விட்டு போயிட்டாடா. நான் வயிறு சரியில்லைன்னு இவன்கிட்ட போனதை விட மனசு சரியில்லைன்னு போனது தான் அதிகம். டேய் உன்னை சும்மா விட மாட்டேன்டா. என்னைய அடிச்சு ஓடுறேன். ஐயோ பக்கடே. கடவுளே, இவங்கிட்ட இருந்து எப்படியாவது நான் எஸ்கேப் ஆகணும். கால் வேற வலிக்குது. பைக்கில் வேணா வந்து பிக்கப் பண்ணிக்கணும். என்ன மச்சான் உச்சி வெயில ஜாகிங்கா? ஆமாண்டா, வெயிலில் ஓடணும்னு ஆசைடா. ஏறு. அப்பாடி ஃபோன் ஒர்க் ஆகுதுடா. என்ன மச்சான் ஃபோன் புதுசா இருக்கு, ஏதுடா? அது ஒரு பெரிய கதைடா. ஒரு நாள் நம்ம பசங்க கூட கண்ணாமூச்சி விளையாட்டு இருந்தேன். அப்போதான் இந்த ஃபோன் கிடைச்சிது. இதில் 100 SMS கடவுளுக்கு அனுப்பலாம். நம்ம கேட்குறதெல்லாம் நடக்கும். நான் கூட நிறைய வாட்டி ட்ரை பண்ண, நடந்துச்சு தெரியுமா? ஐயோ, மெசேஜ் பண்ணா நடக்கும். நேடா லூசு மாதிரி. ஓஹோ, இப்போ பாரு, வெற்றி அம்மா வந்து தொடப்பக்கட்டையாலே அடிக்கணும். இப்போ பாரு, எங்கடா ஊசிட்ட போற? வாங்க வாங்க வாங்க. இவன் கூட சேரதால நீயும் கேட்டு போற. என்னடா உண்மையிலே நடக்குது? நான் தான் சொன்னேன்ல. சரி, நீ இந்த போனை வச்சு என்னெல்லாம் ட்ரை பண்ண? நிறைய ட்ரை பண்ணேன். என்னென்னலாம் ட்ரை பண்ணேன் நீங்களும் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா இதோ இங்கே கிளிக் பண்ணி 100 SMSோட எபிசோட் 1 பாருங்க. நிஜமாக என்ஜாய் பண்ணுவீங்க. நான் தான் திறப்பேன். அம்மா, சித்தியும் வெற்றியும் வந்திருக்காங்க. ஜாலி. வாடா நம்ம விளையாட போலாம். சித்தி, நீங்க இங்கே இருந்துருங்க, ஊருக்குலாம் போகாதீங்க. வெற்றியும் இங்கே இங்கே ஸ்கூல் சேர்த்து விட்டுருங்க. யாரா இருக்கும்? நான் ரூம் உள்ள இருக்கேன். கேட்டா வேலையா இருக்கேன்னு சொல்லிடு. இல்ல உடம்பு சரியில்லைன்னு சொல்லுமா. இல்ல செத்துட்டேன்னு சொல்லிடு. இவன் வாழ்க்கையில கஷ்டப்பட்டு நஷ்டப்பட்டு சீரழிஞ்சு நாசமா போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மாமா, எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா. என்னை எப்படியாவது காப்பாத்திடுங்கம்மா. நான் கலெக்டர் ஆகணுமா. இவெல்லாம் வாழ்க்கையில உருப்படவே மாட்டான். கடைசி வரை கஷ்டப்பட்டுனே தான் இருப்பான். இதான் ஆல்ரெடி தெரியுமே. புதுசா வேற ஏதாவது சொல்லுங்க. மா, இங்க ரிமோட் கார் வச்சிருந்தேன் எங்கம்மா? உங்க பெரியப்பா பையன் கணேஷ் ஆசையா கேட்டான்டா, அதான் கொடுத்துறேன். உனக்கு புதுசு வாங்கிக்கலாம். எனக்கு வேணும். ஹரிஷே, உனக்கு பொண்ணு எதுவும் அமைய மாட்டுறா, நினைச்சாலே அழுகையா வருது. மா, அது அமையாட்டி போது விடுமா. இதுக்கெல்லாம் போய் யாராவது அழுவாங்களா? இங்க தானே வந்துச்சு. மா, இங்க ரிமோட் கார் வச்சிருந்தேன் எங்க? அதுவா, பக்கத்து வீட்டுல குழந்தை அழுதுகிட்டே இருந்துச்சுடா, அதான் எடுத்து கொடுத்துறேன். எனக்கு ரிமோட் கார் வேணும். அந்த பையனுக்கு ஏமா கொடுத்தேன்? கழுத்திலேயே டவல் வச்சிருக்கியேடா. ஸ்கின் கேர்னா இப்படி இருக்கணும். டேய், ஃபேஸ் ஒழுங்கா தெரியலடா, ஒரே டார்க்கா இருக்குடா. இப்போவும் அப்படிதான்டா இருக்கு. டேய், இப்போ அப்படிதான்டா தெரியுது. டேய் லூசே, உன் மூஞ்சி புளி புளியா டார்க்கா தெரியுதுடா. டேய், இதுக்கு எதுக்கு அழுகிற? டேன், டார்க் ஸ்பாட், பிக்மெண்டேஷன், ஆக்னே, இதுக்கெல்லாம் ஒரே சொல்யூஷன் தான்.
இதில் இருக்க 5% நியாசினிமேட் டேனிங் அண்ட் பிக்மெண்டேஷனை ரிடியூஸ் பண்ணிடும். 2% ஆல்ஃபா ஆர்பிட்டின் டார்க் ஸ்பாட் அண்ட் ஆல்க்னே மார்க்ஸை ஃபேட் பண்ணும். ப்ளஸ் ஃபேஸுக்கு ஹைட்ரேஷன் அண்ட் க்ளோ தரும். 4 problems 1 solution. Deconstruct clearing serum, best serum for men. இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு வேணும்னா டிஸ்கிரிப்ஷன்லயும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயும் லிங்க் தரேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க.